தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு கோவில் இங்கு வந்தால் விதியே மாறிவிடும் என்று நம்பப்படுகிறது. பிரம்மதேவன் தன்னுடைய விதியையே மாற்றிக்கொண்ட இடம், சிவபெருமான் நேரில் அருள் தந்த இடம், 1500 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு கொண்ட அதிசய ஸ்தலம், அதுதான் திருச்சிக்கு அருகிலுள்ள பிரம்மபுரீஸ்வரர் டெம்பிள். இந்த கோவிலில் பிரம்மாவுக்கு தனி சன்னதி உள்ளது. மேலும் மனிதர்களின் விதியை எழுதும் சக்தி இங்கு பிரம்மனுக்கு மீண்டும் கிடைத்ததாக நம்பப்படுகிறது. இந்த வீடியோவில் இந்த கோவிலை யார் கட்டினார்கள், பிரம்ம தீர்த்தத்தின் ரகசியம் என்ன, சென்னையிலிருந்து எப்படி செல்லலாம், இங்கு ஏன் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள், எல்லாத்தையும் முழுமையாக பார்க்கலாம். பிரம்மஸ் ஈகோ மற்றும் சிவஸ் கர்ஸ் 1 மணி முதல் 4 மணி வரை. புராணங்களின்படி பிரம்மதேவன் உலகத்தை படைக்கும் கடவுள். ஒரு காலத்தில் நான் தான் எல்லாவற்றிலும் உயர்ந்தவன் என்ற கர்வம் அவருக்கு வந்ததாக கூறப்படுகிறது. அந்த அகம்பாவத்தை பார்த்த சிவபெருமான் கோபமடைந்தார். அப்போது பிரம்மாவுக்கு 5 தலைகள் இருந்தன. சிவபெருமான் தனது நகத்தால் பிரம்மாவின் 5வது தலையை வெட்டினார். அதோடு உனது படைக்கும் சக்தி நீங்கட்டும் என்று சாபமிட்டார். படைப்புத் திறனை இழந்த பிரம்மா மிகவும் துயரமடைந்தார். அவர் பல சிவஸ்தலங்களுக்கு சென்று தவம் செய்தார். ஆனால் முழு அருள் கிடைக்கவில்லை. இறுதியாக அவர் வந்தடைந்தது திருப்பட்டூர். அங்கு அமைதியான காட்டுப் பகுதியில் 12 சிவலிங்கங்களை நிறுவி கடுமையான தவம் செய்தார். பல ஆண்டுகள் தவம் செய்த பின் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி அவருக்கு காட்சியளித்தனர். பிரம்மாவின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அவரின் சாபத்தை நீக்கி மீண்டும் படைக்கும் சக்தியை அருளினார். அதோடு இங்கு உன்னை வழிபடும் மக்களின் விதியையும் மாற்றும் அருள் உனக்கிருக்கும் என்று வரம் வழங்கியதாக நம்பப்படுகிறது. WHO built this temple 4 மணி முதல் 6 மணி வரை. இந்த கோவில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையானது என்று வரலாற்றாளர்கள் கூறுகின்றனர். முதலில் ஆரம்ப கட்டமைப்பை பழைய சோழர்கள் காலத்தில் உருவாக்கியதாக நம்பப்படுகிறது. பின்னர் நடு சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர மன்னர்கள் ஆகியோர் இந்த கோவிலை விரிவுபடுத்தினர். கோவிலின் கல் சுவர்களில் சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களின் கல்வெட்டுகள் இன்றும் காணப்படுகின்றன. முக்கியமாக முதலாம் ஜடவர்ம சுந்தர பாண்டியன் கால கல்வெட்டுகள் மிகவும் பிரபலமானவை. இந்த ஆலயம் தேவார வைப்பு ஸ்தலமாகவும் அறியப்படுகிறது. அப்பர் மற்றும் சுந்தரர் போன்ற நாயன்மார்கள் பாடல்களில் இந்த தலம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரம்ம தீர்த்தம் ஃபுல் ஸ்டோரி 6 மணி முதல் 8:30 வரை. இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று பிரம்ம தீர்த்தம். பிரம்மா தனது தவத்தை மேற்கொள்ளும் முன் ஒரு புனித குளத்தை உருவாக்கினார் என்று புராணம் கூறுகிறது. அந்த தீர்த்தத்தில் தினமும் நீராடி சிவனை வழிபட்டாராம். பின்னர் அந்த குளமே பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்பட்டது. இங்கு நீராடினால் பாவங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். பலர் வாழ்க்கையில் தடைகள், திருமண தடை, வேலை பிரச்சனை, குழந்தை பாக்கியம் போன்ற காரணங்களுக்காக இங்கு வருகிறார்கள். பிரம்ம தீர்த்த நீரை வீட்டிற்கு எடுத்துச் சென்று பூஜை செய்வதும் வழக்கம். சில பக்தர்கள் கூறுவதாவது, இந்த தீர்த்தத்தில் வழிபட்ட பிறகு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டதாக. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த டெம்பிள் 8:30 முதல் 11:30 வரை. இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? இங்கு இருக்கும் பிரம்மாவின் சிலை. பொதுவாக இந்தியாவில் பிரம்மாவுக்கு கோவில்கள் மிகவும் அரிது. ஆனால் இங்கு சுமார் 6 அடி உயரத்தில் தாமரையில் அமர்ந்த நிலையில் பிரம்மா அருள்பாலிக்கிறார். அவருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. மேலும் பிரம்மா நிறுவியதாக கூறப்படும் 12 சிவலிங்கங்களும் இங்கு உள்ளன. இதோடு இன்னொரு அதிசயம், ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதத்தில் 15, 16, 17 ஆகிய நாட்களில் சூரிய ஒளி நேராக சிவலிங்கத்தின் மீது விழுகிறது. இது அக்கால கட்டிடக்கலையின் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ஆலயத்தில் முனிவர் பதஞ்சலி மற்றும் வியாகிரபாதரின் ஜீவ சமாதிகளும் உள்ளன. அதனால் இந்த இடம் ஆன்மீக சக்தி மிகுந்த தலமாக கருதப்படுகிறது. ஹவு டு ரீச் ஃப்ரம் சென்னை 11:30 முதல் 13 வரை. சென்னையிலிருந்து இந்த கோவிலுக்கு எப்படி செல்லலாம்? இந்த கோவில் திருச்சியிலிருந்து சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பட்டூரில் அமைந்துள்ளது. ரயில் மூலம் சென்னையிலிருந்து திருச்சி வரை பல ரயில்கள் கிடைக்கின்றன. திருச்சி சென்றபின் பேருந்து அல்லது டாக்ஸி மூலம் 1 மணி நேரத்தில் கோவிலை அடையலாம். பேருந்து மூலம் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சிக்கு அடிக்கடி பஸ்கள் இயக்கப்படுகின்றன. கார் மூலம் சென்னை முதல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 6 முதல் 7 மணி நேர பயணம். திருச்சியிலிருந்து துறையூர் வழியாக எளிதாக செல்லலாம். டெம்பிள் டைமிங்ஸ் மற்றும் பிலீஃப்ஸ் 13 மணி முதல் 14 மணி வரை. கோவில் தினமும் காலை 7 மணி முதல் 12 மணி வரை.
மாலை 4 மணி முதல் 8 மணி வரை திறந்திருக்கும். இங்கு வரும் பக்தர்கள் பெரும்பாலும் விதி மாற்றம், வேலைவாய்ப்பு, திருமண தடை நீக்கம், குழந்தை பாக்கியம் ஆகியவற்றுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரம்மாவிடம் பெயர், நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் என்று நம்பப்படுகிறது. விதியை எழுதும் பிரம்மதேவன் தனது விதியையே மாற்றிக்கொண்ட இடம். ஆன்மீகம், வரலாறு, கட்டிடக்கலை, அதிசயம் இவை அனைத்தும் ஒன்றாக கலந்துள்ள அற்புத தலம்தான் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில். இந்த மாதிரி மறைந்திருக்கும் தமிழ்நாட்டின் அதிசய கோவில்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. ஓம் நமஹ சிவாயா. தமிழ்நாட்டில் நான் முதல் முறையாக பார்த்த ஒரு அதிசய கோவில் இது. விதியை எழுதும் பிரம்மதேவனுக்கே தனி சன்னதி இருக்கும் கோவில். அதுதான் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில். நாங்களும் இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்தோம். ஆனா உள்ள போனதுமே ஒரு வித்தியாசமான ஆன்மீக ஃபீல். இந்த கோவிலில் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது என்ன தெரியுமா? இங்குள்ள தீப வழிபாடு. கோவிலில் ஒரு பெரிய போர்டில் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். வேலை கிடைக்க வேண்டுமா? திருஷ்டி நீங்க வேண்டுமா? கல்யாண தடை நீங்க வேண்டுமா? பிசினஸ் நல்லா போகணுமா? ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் தனித்தனியாக விளக்கு எண்ணிக்கை. கல்யாணத்திற்காக 37 விளக்கு, பிசினஸுக்கு 47 விளக்கு. இப்படி நிறைய விதமான தீப வழிபாடுகள் அங்கே இருந்தது. நாங்களும் ஒரு வேண்டுதலுக்காக விளக்கு வாங்கி ஏற்றினோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம், என் பசங்களோட ஜாதகத்தையும் கொண்டு போய் பிரம்மாவிடம் வைத்து ஆசீர்வாதம் வாங்கினோம். அந்த நேரத்திலே விதியை எழுதும் கடவுளிடம் நம்ம வாழ்க்கையே ஒப்படைக்கிறோம் என்ற ஒரு ஃபீல் உண்மையாவே வந்தது. பொதுவாக சிவன், விஷ்ணு, முருகன் கோவில்கள் நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஆனா பிரம்மாவுக்கே இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட கோவில் நான் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறேன். இந்த கோவிலின் அமைதி, அங்கிருந்த ஆன்மீக சக்தி, தீபங்களின் ஒளி, பிரம்மாவின் அருள், இது எல்லாமே சேர்ந்து அந்த இடத்த ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குது. ஒரு தடவை லைஃப்ல இந்த கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. ஓம் நமஹ சிவாய. வாழ்க்கையில எந்த பிரச்சனைக்காக எந்த அளவுக்கு விளக்கு ஏற்றணும் என்று முழு டீட்டெயில்ஸா போட்டிருந்தாங்க. வேலை கிடைக்கணுமா? 70 தீபம் கல்யாண தடை நீங்கணுமா? 36 தீபம் குழந்தை பாக்கியம் வேண்டுமா? 27 தீபம் திருஷ்டி நீங்கணுமா? 36 தீபம் குடும்ப பிரச்சனை சரியாகணுமா? 36 தீபம் பிசினஸ் நல்லா வளரணுமா? 48 தீபம் கடன் பிரச்சனை தீரணுமா? 48 தீபம் உடல் ஆரோக்கியம் கிடைக்கணுமா? 36 தீபம் நவகிரக தோஷம் நீங்கணுமா? 9 தீபம். இப்படி ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் தனித்தனியா தீப வழிபாடு இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு நம்பிக்கையோட மக்கள் இங்கே வர்றாங்கன்னு உண்மையாவே ஃபீல் ஆயிடுச்சு. நாங்களும் எங்களோட ஒரு வேண்டுதலுக்காக தீபம் வாங்கி ஏற்றினோம். அதுக்கப்புறம் என் பசங்களோட ஜாதகத்தையும் கொண்டு போய் பிரம்மாவிடம் வைத்து ஆசீர்வாதம் வாங்கினோம். அந்த நேரத்துல மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, நம்ம வாழ்க்கையை பிரம்மாவிடம் ஒப்படைக்கிறோம் என்ற ஒரு உணர்வு வந்தது. பொதுவாக தமிழ்நாட்டில் சிவன், விஷ்ணு, முருகன் கோவில்கள் நிறைய பார்த்திருப்போம். ஆனா பிரம்மாவுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட கோவில் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்கிறேன். இந்த கோவிலின் அமைதி, தீபங்களின் ஒளி, மக்களின் நம்பிக்கை, பிரம்மாவின் அருள், இதெல்லாம் சேர்ந்து அந்த இடத்த ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் ஆகுது. ஒரு தடவை லைஃப்ல இந்த கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. ஓம் நமஹ சிவாய. கோவிலுக்குள் போனதுமே முதல்ல நாங்க தீபம் ஏற்றுவதற்கான இடத்துக்கு போனோம். அங்கே எங்களோட வேண்டுதலுக்காக ஒரு விளக்கு வாங்கினோம். அந்த விளக்கின் விலை 200 ரூபாய். அதுக்கப்புறம் அர்ச்சனை செய்வதற்காக அர்ச்சனை தட்டு வாங்கினோம். அர்ச்சனை தட்டு 50 ரூபாய் தான் இருந்தது. அதோட மட்டும் இல்லாம பிரம்மா, சிவபெருமான், அம்மன் ஆகியோருக்கு அர்ச்சனை செய்வதற்காக பூ, மஞ்சள் துண்டு மற்றும் பூஜை பொருட்கள் இருந்த ஒரு செட்டையும் வாங்கினோம். அதற்காக 200 ரூபாய் கொடுத்தோம். எல்லா பூஜை பொருட்களையும் வாங்கி கொண்டு முதலில் பிரம்மா சன்னதிக்கு சென்றோம். விதியை எழுதும் பிரம்மதேவனுக்கு முன்னால் நின்றபோது ஒரு வித்தியாசமான உணர்வு வந்தது. அதன் பிறகு சிவபெருமான் மற்றும் அம்மனுக்கும் அர்ச்சனை செய்தோம். எங்களோட குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளின் நல்ல எதிர்காலத்திற்காகவும் மனமாற வேண்டிக்கிட்டோம். இந்த கோவிலில் வழிபாடு செய்வது ஒரு சாதாரண அனுபவம் மாதிரி இல்ல. ஒவ்வொரு சன்னதிக்கும் போகும்போதும் ஒரு அமைதியும் நம்பிக்கையும் கிடைத்தது. நாங்களும் எங்களோட வேண்டுதலை பிரம்மாவிடம் சமர்ப்பித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து மன நிறைவோடு தரிசனம் முடித்தோம். உண்மையாவே இந்த கோவிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்த அனுபவம் மறக்க முடியாத ஒரு ஆன்மீக பயணமாக இருந்தது. ஓம் நமஹ சிவாயா. கோவிலுக்குள் நுழைந்ததும் முதலில் நாங்கள் சிவபெருமானை தரிசித்தோம்.
அமைதியாக நின்று குடும்பத்திற்காக மனமாற பிரார்த்தனை செய்தோம். அதன் பிறகு நேராக பிரம்மா சன்னதிக்கு சென்றோம். இந்த கோவிலுக்கு வருவதற்கு முன்பே என் பசங்களோட ஜாதகத்தை எடுத்து கொண்டு வந்திருந்தோம். பிரம்மா சன்னதியில் ஜாதகத்தை கொடுத்தோம். அதற்காக 20 ரூபாய் கட்டணம் செலுத்தினோம். பிறகு அங்கிருந்த அர்ச்சகர் அந்த ஜாதகத்தை பிரம்மதேவன் சன்னதியில் வைத்து பூஜை செய்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொடுத்தார்கள். அதன் பிறகு ஜாதகத்தை திருப்பி கொடுக்கும்போது எல்லாம் நல்லபடியாக நடக்கும், பிரம்மாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் என்று ஒரு ஆசீர்வாத வார்த்தையும் கூறினார்கள். அந்த நேரத்தில் மனசுக்கு ஒரு நிம்மதியும் நம்பிக்கையும் வந்தது. விதியை எழுதும் பிரம்மதேவன் முன் நம்ம பிள்ளைகளின் ஜாதகத்தை வைத்து ஆசீர்வாதம் வாங்குவது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. அதன் பிறகு நாங்கள் வாங்கிய அர்ச்சனை தட்டு, பூ மற்றும் மஞ்சள் துண்டுகளை வைத்து பிரம்மா, சிவபெருமான் மற்றும் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து தரிசனம் செய்தோம். இந்த கோவிலின் ஒவ்வொரு வழிபாட்டு முறையும் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் வகையில் இருந்தது. விதியை எழுதும் பிரம்மதேவனின் அருளை பெறும் பாக்கியம் எங்களுக்கும் கிடைத்தது. இந்த கோவிலில் கிடைத்த அமைதியும் நம்பிக்கையும் எங்களோடு என்றும் இருக்கும். நீங்களும் ஒரு முறை குடும்பத்துடன் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற கோவில் வரலாறு மற்றும் பயண வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். ஓம் நமः சிவாயா. துணையமான்.